ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே கிளிட்டர் ஃபோம் ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 மெத்தடில் இந்த ஃபோம் ஷீட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்லயே இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் செய்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் கிளாத் எடுத்திருக்கேன். கிச்சனில் நம்மளோட கிளாஸ் டாப் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் கிளாத் இது. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நான் இது எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச் கிளாத்தை வெளியில் எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் டிசைன் இருக்கும், இன்னொரு பக்கம் பிளைனாக இருக்கும். இந்த டிசைன் இருக்கிற பக்கத்தில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கிளிட்டர்ஸை நம்ம தூவி விட்டுடலாம். நான் ப்ளூ கலரில் இந்த ஸ்பாஞ்ச் கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஒரு சின்ன பவுலில் நான் க்ளூ எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கின க்ளூ தான். ஒரு ப்ரஷ்ஷால் இந்த க்ளூ எடுத்து நான் இந்த ஸ்பாஞ்ச் கிளாத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ப்ளூ கலர் ஷீட் அப்படிங்கிறதுனால நான் ப்ளூ கலரில் கிளிட்டர்ஸை இதுக்கு மேலே தூவி விட போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மொத்தமாக கிளிட்டர்ஸ் தூவி விட்டாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளிட்டர்ஸை தூவி விட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இதே மாதிரியே இந்த ஷீட் முழுக்க நீங்கள் க்ளூவும் கிளிட்டர்ஸும் தூவி விட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். இப்போது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். அதை நீங்கள் திருப்பி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ட்ரை ஆகட்டும். இதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமே நீங்கள் இதை லேசாக தட்டினீங்க அப்படின்னா இதில் எக்ஸஸாக இருக்கிற கிளிட்டர்ஸ் எல்லாம் விழுந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் செய்கிறதுக்காக நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேங்க. இது நல்லா தின்னாக இருக்கிற மாதிரியான ஃபோம் ஷீட் இது. இதை A4 சைஸில் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த சைஸுக்கு இந்த ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது செய்கிறதுக்கு 2 கலர் பேப்பர் நம்மளுக்கு தேவைப்படும். ரெண்டும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கலர் பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணாட்டி கூட பரவாயில்லைங்க. ஆனால் ஓரத்தில் நீங்கள் கட்டாயமாக க்ளூ கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை அயன் பண்ண போகிறோம், பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாகவே ஓரங்களில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நடுவுலையுமே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது க்ளூ அப்ளை பண்ண க்ரீன் கலரில் உள்ள A4 சைஸ் பேப்பர் அடியில் இருக்குது. அதுக்கு மேலே நான் இந்த ஃபோம் ஷீட்டை வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இன்னொரு க்ரீன் கலரில் பேப்பர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஓரத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நடுவுலையும் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் இது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும், பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே கலர் ஷீட்டில் ஃபோம் ஷீட்டை ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அதோடைய மறுபக்கத்தை இந்த கலர் பேப்பரில் வச்சு நம்ம ஒட்டிடலாம். இந்த பேப்பரை ஒட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஒட்டிக்கோங்க, ஈக்குவலாக இருக்கணும், எந்த பக்கமும் அன்ஈவனாக இருக்கக்கூடாது. இப்போ 2 பக்கமும் நல்லா ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அயன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாகவே அயன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க அயன் பண்ணுறதுக்கு. இது நல்லா அயன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருந்தோம். ஆனாலுமே இந்த ஃபோம் ஷீட் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும் ஓரத்தில். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நம்மளோட கிளிட்டர் ஃபோம் ஷீட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுக்கும்போது நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும். அதை மட்டும் நீங்கள் நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கிளிட்டர்ஸ் தூவி விடலாம்.
இந்த மாதிரி ப்ரஷ்ல எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கார்ட்போர்டு இருந்ததுன்னா கார்ட்போர்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலரில் கலர் பேப்பர் எடுத்ததுனால க்ரீன் கலர்லேயே கிளிட்டர்ஸும் இதுக்கு மேலே நான் தூவி விட்டுக்கிறேன். எந்த கலரில் கலர் பேப்பர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கிளிட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோம்மேடாக நீங்கள் ரெடி பண்ணி வச்ச கிளிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபோம் ஷீட் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத ஒரு பேப்பரை விரிச்சிட்டு அந்த பேப்பர் மேலே நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிறது கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3வது மெத்தட் செய்கிறதுக்காக நான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இதை வந்து லேயராக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஃபோம் ஷீட்டோட திக்னஸ்க்கு பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அது இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நான் இதையுமே கட் பண்ணிக்க போகிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம பேப்பரில் வச்சுட்டு ஒட்டும் போது நீட்டாக இருக்கும். இப்போது நான் வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் க்ரீன் கலரில். இந்த பேப்பர்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஒட்டிடலாம். ரொம்ப குட்டியாக இருந்ததுனால ஒரு 4 பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா நீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து வச்சு அதையும் நான் இது மேலே ஒட்டிட்டேன். இப்போ இதை அயன் பண்ணிடலாம். ஒவ்வொரு பக்கமும் 5-5 நிமிஷம் எடுத்துக்கோங்க அயன் பண்ணுறதுக்கு. நல்லா அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓரத்தில் வந்து இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருந்தது அப்படின்னா அப்போ வந்து மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அயன் பண்ணிடுங்க. ஏன்னா ஓரங்களில் வந்து நம்ம க்ளூ சரியாக போடலை அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா அயன் பண்ணியாச்சு. எக்ஸஸாக வந்து வெளியில் வந்திருக்கும் இந்த ஃபோம் ஷீட்டும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு மெத்தடில் செகண்ட் மெத்தடில் நம்ம எப்படி க்ளூ அப்ளை பண்ணமோ அந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டாம். இது வந்து க்ளூவோட நம்ம கிளிட்டர்ஸை கலந்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து இதில் க்ளூவோட கிளிட்டர்ஸை கலந்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஓரங்களை நீட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பவுலில் க்ளூ எடுத்துக்கிட்டேன். அந்த க்ளூவில் தேவையான அளவு கிளிட்டர்ஸும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை எடுத்து நம்ம ஃபுல்லாகவே இந்த ஃபோம் ஷீட் ஃபுல்லாகவே நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு இந்த மெத்தடில் செய்யும்போது. ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம செஞ்சுருந்த ஃபோம் ஷீட்டும் 3வது மெத்தடில் நம்ம செஞ்சுருந்த ஃபோம் ஷீட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து எந்த ஃபோம் ஷீட் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து மறுபடியும் நம்ம கையால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிட்டர்ஸ் எடுத்து இதுக்கு மேலே நம்ம தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து தட்டினோம் அப்படின்னா, பேப்பரை அடியில் வச்சுட்டு தட்டினோம் அப்படின்னா அந்த பேப்பரில் வந்து இந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் விழுந்துடும். எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா மீதி எல்லாமே நல்லா அழகாக ஸ்டிக் ஆகிக்கும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடும் 3வது மெத்தடும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நான் ஒரு பேப்பரில் தட்டி வச்சுட்டேன். கிளிட்டர் ஷீட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாதாரணமாக ஹோம்மேடாக நீங்கள் ரெடி பண்ணி வச்ச கலர் பேப்பர் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கடையில் வாங்கின கலர் பேப்பர் இருந்தாலும் சரி, அதை எடுத்துட்டு இதே போல் க்ளூவை வந்து ஒரு சின்ன பவுலில் ஊற்றி வச்சுட்டு அந்த க்ளூவில் கிளிட்டர்ஸ் நான் கலந்துருக்கேன். அந்த க்ளூ எடுத்து இந்த கலர் பேப்பரில் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்மளோட கிளிட்டர்ஸை தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது கிளிட்டர் ஷீட் வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட முடியும்.
கார்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹோம்மேடாக நீங்கள் ரெடி பண்ணி வச்ச கலர் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒவ்வொரு வீடியோலையும் யாரெல்லாம் வந்து அந்த வீடியோ கேட்குறீங்க அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணுவேன். ஆனால் ஸ்லைம் வீடியோக்களுக்கும் இந்த மாதிரி ஃபோம் ஷீட் கிளிட்டர் ஃபோம் ஷீட் கேட்டதுக்கும் நான் அட்டாச் பண்ணலை. ஏன்னா இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் ஒருத்தருடைய பேரை விட்டுட்டோம் அப்படின்னாலும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் யாரோட பேரையுமே நான் அட்டாச் பண்ணலை. ஸோ ஃபுல்லாகவே நம்ம கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற கிளிட்டர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம செஞ்சது கடையில் வாங்கின ஃபோம் ஷீட் மாதிரியே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வந்து நம்ம ரெண்டாவதாக ரெடி பண்ணது. இதில் அங்கங்கே வந்து கிளிட்டர்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு இதுவும். இது வந்து மூணாவது மெத்தட். நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் எடுத்து அட்டாச் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இது சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிளிட்டர் சீட். கிளிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு அந்த கிளிட்டர் ஹோம்மேடாக ரெடி பண்ணுற வீடியோவையும் நான் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.